டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது? யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில், முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது. அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்குண்டு. வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 ராசி இணைவு என்ன செய்ய போகிறது? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 6ஆம் வீட்டிலே 5 கிரகங்கள் மறைகிறார்கள். உண்மையிலே வருத்தப்பட வேண்டியது நீங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் எல்லாம் 3, 6, 8, 12 போன்ற இடங்களுக்கு வரும் பொழுது மறைவு ஏற்படுவது சகஜம். அப்போ 6ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். ஆனால் 6ஆம் இடத்துல அவர் 8 கூடையவன் 6இல் உச்சம் அடைகிறார். விபரீத ராஜயோகம். ஓகே, எல்லாம் ஓகே தான். இந்த சுக்கிர பகவானோடு யார் சேர்ந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதி குரு, பாதகாதிபதி சூரியன். பாதகாதிபதி சூரியனோட யார் சேர்ந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 கூடிய புதன். ஒரு பக்கம் இதை ஒரு 70% ஓகேன்னு வச்சுக்கலாம். ஆனால் 30% ப்ராப்ளமாக தான் நீங்கள் வச்சுக்கணும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 12 கூடிய புதன் 6ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. இந்த பக்கம் என்னன்னா, 8 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 3 கூடிய குரு 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 3 விபரீத ராஜயோகங்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன பண்ணோம்? வீட்டில் யார் எடுக்கிறது முடிவு? வீட்டில் ஹெச்ஓடி எடுக்கிறது தான் முடிவு. உங்கள் அப்பா இருக்காருன்னா, உங்கள் அப்பா உனக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த பசங்களுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் அப்பா. எப்படி உங்கள் அப்பா பேச்ச உங்களால் தாண்டி செயல்பட முடியாதோ, அந்த மாதிரி இந்த ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார்? சூரியன். அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டார். முடிஞ்சு போச்சு. இன்னும் 27 யோகம் இருந்தாலும் எதையும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டார். சூரியன் டென்ஷனாக இருக்கார். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் அன்று சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமடைய போகிறார். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த நல்ல கிரகங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இவர் உட்காந்து இவங்க அத்தனை பேரையும் செயலற்றதாக்கி விடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் சூரியன் மட்டும் டென்ஷன் ஆயிட்டாருன்னா அத்தனை நின்று போயிடும். ஏன்னா சூரியன் யார் அப்படின்னா, சூரியன் தான் பிதா. சூரியன் இல்லையே இந்த உலகம் இயங்காது. சூரியன், அதனால தான் சூரியனை தெய்வம்னு நம்ம கும்பிடுறோம். அதனால தான் நம்ம ஆதித்யம்னு ஒரு ஆதித்யம், காணபத்தியம், கௌபானம்லாம் உருவானதே அதுதான். சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க மாதிரி தான். சிம்ம லக்னத்துக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நின்னா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, எல்லாம் நின்று போயிடும். கடக லக்னத்துக்காரங்க, கடகராசிக்காரர்கள், சந்திரன் நின்று போச்சா, உலகம் நின்று போயிடும், அவ்வளோதான். கடக லக்னத்துக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். சூரியன் சந்திரனை போல இவங்களுக்கு சண்டை வந்தால் எப்படி இருக்கும்?
2 பிரளயங்கள் மோதுகிறது. அவ்வளோதான், பேரழிவு. ஏன்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். சந்திரனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் சூரியன், சூரியனுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் சந்திரன். அப்போ இந்த சூரியன் 6ஆம் வீட்டில் மறைந்து நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இரு, என்னை தாண்டி ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் கடகராசியிலே செவ்வாய் பகவான் வேற உட்காந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்? துலாம் ராசிக்காரர்கள் இத்தனை யோகங்கள் இருக்கிறது. அப்போ சூரியன் காலில் போய் விழுந்துருங்க, வேறு வழியே கிடையாது. உலகத்தில் ரொம்ப ஈஸி. சூரியனுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. சூரியனை போற்றி போற்றின்னு சொன்னா ஜில்லுன்னு ஆயிடுவார். சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அதுதான் இருக்கிற பெரிய வீக்னஸே. இவங்களை போற்றி போற்றி சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூரிய பகவானே போற்றி, சூர்யா போற்றி, சூர்யா போற்றி, இன்னும் நல்லா சொல்லு, சூரிய பகவானே போற்றி, சரி போடா, அவ்வளோதான், மன்னிச்சிருவார். ஏன்னா ஹெச்ஓடி சின்ன பையன் போனா போய் தொலைறான், விட்டுருவர். ஆனால் நீங்கள் தினசரி காலையில் எழுந்து சூரியனை வழிபட வேண்டும். ஞாயிறு கோயில் சென்று சூரியனை வழிபட வேண்டும். சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியனை வழிபட வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. அல்லாமல் போச்சுன்னா இது அத்தனையும் ப்ராப்ளம் ஆகி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிப்பீங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா பிராண்ட், இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியில் யாரை வேணால் கேளுங்க, ஸ்ரீமடம்னு கேளுங்க, கூட்டு வந்து விட்டுருவாங்க. ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்காகத்தான் ஸ்ரீமடம் ஒரு மிகப்பெரிய சனீஸ்வர யாகம் நடத்துகிறது. இந்த யாகத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். 5 கூடிய யோகாதிபதி வருகிறார். அவர் 6ஆம் வீட்டில் மறையப் போகிறார். நீங்கள் நிச்சயம் இந்த யாகத்திற்கு பொருளுதவி செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த பணமோ பொருளோ உதவியோ செய்து இந்த யாகத்தை வெற்றி பெற செய்யுங்கள். நமது பிகைன் பக்தியெல்லாம் நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக இருக்க போகிறார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சியுடன் அந்த யாகம் செயல்பட போகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.